ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் தோழி வினு. இது வினுஸ் தமிழ் ஆடியோ நாவல் சேனல். என்னோட கதைகளை என்னோட குரலில் கேட்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க. பிடிச்சா லைக் பண்ணி உங்கள் பொண்ணான கருத்துக்களை கமெண்ட்டாகவும் பதிவு பண்ணுங்க. வாங்க கதைக்குள்ள போகலாம். பிழையும் சரியில் முடியுதே. பிழை 44. ஹோட்டல் அறையில் அனைவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து அமர்ந்திருக்க ராம் மட்டும் தலையில் கை வைத்து அமர்ந்திருந்தான். பிரச்சனை முடிஞ்சிரும்னு பார்த்தா புதுசா தொடங்குதே. ராம், இந்த இடம்தான் சரியில்லை, முதல்ல ஊருக்கு கிளம்பணும்பா என்றார் சுமித்ரா. பெருமூச்சு விட்ட ராமோ, எத்தனை மணிக்கு தூக்க போறாங்களா லக்ஸ் என்றான். சரியா 8 மணிக்கு அண்ணா என்றதும், கிரேட், 7:45க்கு நீயே அவங்க ரூம் வாசல்ல போய் விட்டுட்டு வந்துரு என்றான். ராம் என்று அனைவரும் அதிர, பின்ன என்னம்மா, அவளுக்காக என் குடும்பத்தையும் குழந்தையும் நான் இழக்க முடியாது. அவங்க அவளை தூக்குறாங்களோ இல்லையோ, இல்லை இவளே போனாலும் சரி, ஐ டோன்ட் கேர். போதும், இந்த டிராமாக்கு ஒரு முட்டுப்புள்ளி வச்சுட்டு கிளம்பலாம் என்றவன் விறுவிறுவென அறைக்குள் சென்றுவிட பதற்றமாக அமர்ந்திருந்த சுமித்ராவின் கையை பற்றி ஆறுதல் கூறினார் தவசீலன். அறைக்குள் நுழைந்தவனை இன்னும் இன்னும் வெறியேற்றும் விதமாக சுமித்ரா அணிவித்த புடவையை களைந்து சல்வாருக்கு மாறியிருந்தாள் பிரணத்தி. மட்டுமல்லாமல் டானு 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 நான் உன்னோட மானு என்று கண்ணாடியை பார்த்து கொண்டு பாட்டு வேறு பாடியவளை மார்பில் கை கட்டியவாறு அவளை முறைத்து கொண்டிருந்தான் ராம். அவனை கவனித்தவளோ, என்ன இப்படி பார்க்கறாரு என்றவள், ஃப்ரீயா விடு பிரணத்தி, எதுனாலும் இன்னும் 1 மணி நேரத்துக்கு தான், அதுக்கப்புறம்தான் டானி என்னை தூக்கிடுவார்ல என்று கண்ணாடி வழியே அவனை பார்த்து நமட்டலாக சிரித்தவள், குட் ஈவினிங் சார் என்றாள். அவளையும் படுக்கையில் களைந்து போட்ட புடவையும் மாற்றி மாற்றி பார்த்தவன், எங்க கிளம்பிட்ட என்றான். மச்சி நேரம் விஷயத்தை சொல்லியிருக்கணுமே, தெரியாது போலவே கேட்கறது என்று எண்ணியவள், சார் சின்ன பொண்ணு, அட்வைஸ் பண்றேன்னு நினைக்க வேண்டாம் என்றவள் அந்த சின்ன பொண்ணில் அழுத்தம் கொடுத்து, நாம விரும்புற பொண்ணை காட்டிலும் நம்மள விரும்புற பொண்ணோட வாழ்ந்தா வாழ்க்கை சொர்க்கம்னு நம்ம சூர்யா சொல்லியிருக்காரே, அதனால நான் சொல்றத கேளுங்க. உங்களே நினைச்சு நினைச்சு உருகிற அந்த ஸ்ரத்தாக்கு நீங்க ஏன் வாழ்க்கை கொடுக்க கூடாது? லவ் பண்ணுங்க சார், லைஃப் நல்லா இருக்கும் என்றவள். இது யார் சொன்னா? யாரோ சொன்னாங்க, சொன்னவங்களா முக்கியம், சொன்ன கருத்து தான் முக்கியம் என்று அவனை நோக்க பற்களை கடித்து தாடைகளை இறுக்கியவாறு அவளை முறைத்தவன், ஏன் என் கூட வாழ்றதுல உனக்கு என்ன பிரச்சனை? நீயா தேடி இருந்தா கூட உனக்கு இப்படி ஒரு ஆப்ஷன் கிடைச்சிருக்காதே என்று இதழ்களை ஏளனமாக வளைத்தவன். பிரணதி, இதுல என்ன கெத்து இருக்கு சொல்லு? பிரணதி ஸ்ரீராம் சொல்லும் போதே ஒரு பவரா இருக்குல்ல. இந்த பவர் ஒரு நாள்ல கிடைச்சதில்ல, ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் கொஞ்சமா நான் செதுக்கினது. ஆனா பாரு, அது உனக்கு எவ்வளோ ஈஸியா கிடைச்சிருச்சு. ஸோ பி பிராக்டிக்கல் பிரணதி. அதை விட்டுட்டு எனக்கு பிடிச்சது மனசு இதயம் லவ்னு புல்ஷிட் மாதிரி பேசாத. பட் தப்பு இல்லை, உன் வயசு அப்படி. கொஞ்ச நாள் கழிச்சு யோசிக்கும் போது உனக்கே அதெல்லாம் சில்லியா தெரியும். என்னை பிடிச்சவங்க 1000 பேர் இருக்கலாம், ஆனா எனக்கு பிடிச்ச மாதிரி ஒருத்தியும் இன்னும் பிறக்கல. இப்ப மட்டும் இல்ல, எப்பவுமே நான் இங்க என்ன சொல்லுதோ அதை கேட்டுதான் நடப்பேன் என்று தன் நெற்றியை சுட்டி காட்டியவன், இங்க இல்ல என்று இதயத்தை சுட்டி காட்டினான். ஸோ சும்மா நான் கொஞ்ச நூறு டிராமா பண்ணாம என் கையை பிடிச்சிட்டு சிரிச்சுட்டே லவ்லி கப்பல் போல என் வீட்டுக்காரங்க முன்னால் நடிக்கவதை செய் என்றான். அவன் கூறியதை கேட்டு அதிர்ந்து விழித்தவள், என்ன சிரிச்சுட்டே வாழணுமா சார்? மனுஷனா இருந்தா வாழ்க்கையில பிரச்சனை இருக்குது சகஜம்தான். அதுக்காக பிரச்சனையே வாழ்க்கையா இருக்கிற உங்க கூட எல்லாம் எப்படி சிரிச்சுட்டே வாழ முடியும்? என்ன அப்படி பாக்குறீங்க? நம்ம ஃபர்ஸ்ட் மீட்டிங் ஞாபகம் இருக்கா? கழுத்தை பிடிச்சு ஒரு அடிக்கு மேல தூக்குனீங்களே, அதான். அதை நினைச்சா சிரிப்பு வருமா? என்னை பார்க்கும் போதெல்லாம் என் கேரக்டரை பத்தி தப்பா பேசினீங்களே, இல்ல அதை நினைச்சாதான் சிரிப்பு வருமா? என் விருப்பம் இல்லைன்னு தெரிஞ்சதும் என் குடும்ப சூழ்நிலையை பயன்படுத்தி என் வீட்டுக்காரங்களுக்கு ஆசை காட்டி வெறும் 3 லட்சத்துக்கு என்னை விலைக்கு வாங்கிட்டு வந்தீங்களே, அதாவது ஞாபகம் இருக்கா? இது ஏன்? என்னைக்காவது மற்றவங்க கிட்ட சிரிச்சு பேசுறது போல சிரிச்சு ஒரு வார்த்தை பேசியிருப்பீங்களா? எந்த உரிமையில சார் என்கிட்ட கேள்வி கேட்குறீங்க? எனக்கு பாஸ் என்ற உரிமை இல்லையா? இல்ல தாலி கட்டின உரிமை இல்லையா?
என்றால் அவன் முன் நெஞ்சை நிமிர்த்து நின்று கண்களை கூர்மையாக பார்த்தவாறு. அவள் பார்வை வீச்சை தாழாமல் ராமே சற்று ஆடித்தான் போனான். தாலி கட்டின உடனே ஏதோ நரகத்தை காட்டுறேன்னு சொன்னீங்களே, நான் ரெடிதான். நரகம் எனக்கு ஒன்றும் புதுசு இல்லை. அதை காட்ட அது வரைக்கும் நீங்களும் என் கூட வரணுமே. எப்படி நரக வாசல் வரைக்கும் போது தாங்குவீங்களா? தாலி கட்டிட்டா ஐயோ 1000 தான் இருந்தாலும் என் புருஷன்னு கண்ணில் ஊற்றிட்டு உங்கள் கூடயே வாழ்வேன்னு நினச்சிங்களா? உங்கள் அம்மா அன்பா பரிமாறி அவங்க கையால் நான் சாப்பிட்டு இருக்கேன். அவங்க சொன்ன ஒரே காரணத்துக்காக தான் இன்னும் என் கழுத்தில் இது தொங்குது. இல்லைன்னா என்னைக்கோ கழட்டி எரிஞ்சிட்டு போயிட்டே இருப்பேன். நீங்களாவது உங்கள் பேரை தான் செதுக்கியிருக்கீங்க. ஆனால் என்னையும் என் வாழ்க்கையும் கொஞ்சம் கொஞ்சமாக செதுக்கினதே நான் தான். உங்களை போல் ஆட்களோட வாழ்க்கையெல்லாம் ரொம்ப ஈஸி. மிஞ்சி மிஞ்சி போனால் உங்களோட அதிகபட்ச கவலை அழுத்தம் எல்லாம் என்னவா இருக்கும்? இந்த வார டார்கெட்டை அச்சீவ் பண்ண முடியலனோ ஷேர் மார்க்கெட்டில் உங்கள் ஷேர் 5% கம்மியானாலும் இருக்கும். ஆனால் எங்களை போல் ஆளுங்களுக்கு அப்படி இல்லை. என்னைக்காவது நீங்கள் ஒருவேளை சாப்பாட்டுக்கு இல்லாமல் கஷ்டப்பட்டுருக்கீங்களா? இல்லை பக்கத்து வீட்டில் எப்போ சாதம் வடிப்பாங்கன்னு பார்த்துருந்து அந்த வடிதண்ணியை மட்டும் குடிச்சு வாழ்ந்துருக்கீங்களா? நாங்கள் இருந்திருக்கோம். எங்கள் கவலையெல்லாம் என்ன தெரியுமா? இந்த மாதம் கடனே இல்லாமல் கழிஞ்சாலும் மாத கடைசியில் மளிகை சாமான் பற்றாக்குறையாக இல்லாமல் இருந்தாலும் பெரிய நிம்மதி. அப்படி நாங்கள் வாழ்ந்தாலும் ஒரு நாளும் பேருக்கும் பகட்டுக்கும் எங்கள் மானத்தை ஒரு காலம் விற்று வாழ்ந்ததில்லை. எங்கள் ஆசா பாசத்துக்கும் அன்புக்கும் குறைவும் வந்ததில்லை. இப்போவும் நான் பிரணத்தி. இதில் எனக்கு அவ்வளோ கர்வம் இருக்குது. அதே பிரணத்தி ஸ்ரீராம். உங்கள் பேர் எனக்கு சுமையாக இருக்குது. இதில் எனக்கு சந்தோஷமோ பெருமையோ இல்லை என்றவளே விழி அகலாமல் பார்த்து நின்றான் ராம். நீங்கள் என்ன ஏதோ தொடங்க கை நீட்டி தடுத்தவன். உனக்கு அந்த டான் கூட போகிறது தான் சந்தோஷம், நீ போகலாம் என்றான். இல்லை நான் என்று அவள் இழுக்க, இன்னும் 5 நிமிஷத்துல இங்கேருந்து நீ போகணும், இல்லைனா என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது என்று கர்ஜித்தான். மருண்டவாறு தலையாட்டியவள் அங்கிருந்து ஓட அவள் கையை பற்றிய லக்ஸு எங்க போற மச்சி என்றான். தயாவுடன் ராம் போக சொன்னதாக கூற, அண்ணா ஏதோ கோவத்தில் பேசியிருப்பார் மச்சி, பா நான் பேசுறேன் என்றான். ஐயோ நீ வேற காரியத்தை கெடுத்துறாத மச்சி. உங்க அண்ணன் வாயிலிருந்து இந்த வார்த்தை வர நான் பட்ட கஷ்டம் எனக்கு தான் தெரியும். குளிருக்கு பெப்பர் போட்டு பாலாத்தி கொடுத்த டான் எங்க? ஒரு பண்ணு மட்டும் கொடுத்து பட்னியா போட்ட டாக்டர் நீங்க எங்கன்னு விக்ரமன் பட டயலாக் போல ஒரு பக்கத்துக்கு மூச்சு மட்டும் பேசிட்டு வந்திருக்கேன். எல்லாத்தையும் கெடுத்துறாத மச்சி. என்னைக்காவது வாய்ப்பு கிடைச்சா நாம மறுபடியும் சந்திக்கலாம் என்று விழிநீர் பொங்க அவள் கூற, சி கேவலமா இருக்கு கண்ணத்தோட. என்ன ஆனாலும் பரவாயில்ல, உன்னை அவன் கூட விடமாட்டேன் என்று பற்றி இழுக்க அவர்களுக்கு எதிர் திசையில் சென்று கொண்டிருந்தான் தயா. மச்சி விடு மச்சி, டான் போயிட போறாரு என்க அவனோ விடுவதா இல்லை. டான் என்று அவள் கத்த திரும்பினான் தயா. அவளோ ஒற்றை கையை ஆட்டி அழைக்க அவர்களை நோக்கி சென்றான் தயா. மச்சி உனக்கு டானை பத்தி தெரியாது, அவர் ரொம்ப பொல்லாதவர், கையை விடு என்க. உன்னை ராமண்ணா பைத்தியம்னு சொல்றது தப்பே இல்லை, பைத்தியமே வா ஓடிடலாம் என்றான். அவ்வளோ வேகமாக தன் காலணிகளை கலற்றி கையில் ஏந்த, வாவ் குட் வா போலாம் என்று லக்ஸ் கூறும் பொழுதே அவர்கள் அருகில் வந்தான் தயா. இருவரையும் மாற்றி மாற்றி பார்க்க அவளை பற்றியிருந்த கையை விடுத்தான் லக்ஸ். என்னடா நீங்க கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாம 8:10 வந்திருக்கீங்க, 8:30 மேல நல்ல நேரம் இல்லை என்று காலணிகளை அவனிடம் நீட்ட புருவம் சுருக்கி பார்த்தான் தயா. வருண் அண்ணா என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. இதுதான் உங்க சிக்னேச்சர் போசாமே, நீங்களே தூக்குவீங்களா இல்ல நானே எரிக்கவா என்றவாறே தொத்தி கொண்டாள். சலித்தவாறு இரு பக்கமும் தலையாட்டிய தயாவோ சிறு தூரம் சென்று திரும்பி, நாளைக்கு காலையில இவளை வந்து கூட்டிட்டு போலாம் என்றான் லக்ஸிடம். அடுத்த சில நிமிடங்களில் பரத் லக்ஸை முறைத்தவாறு அமர்ந்திருக்க, என்ன எதுக்குடா முறைக்க என்றான். காலையில வந்து கூட்டிட்டு போங்கன்னு சொல்லியிருக்கான், வெக்கமே இல்லாம கேட்டுட்டு வந்திருக்க. அவனை எதிர்த்து ஒரு அடி கூடவா உன்னால கொடுக்க முடியல, ஆம்பளையடா நீ என்றான் பரத். ஒய் மீ ப்ரோ? அதோ சம்பந்தப்பட்டவரே சம்பந்தமே இல்லாம உட்கார்ந்துருக்கும் போது எனக்கு என்னடா என்றான். அங்கோ வருண் ஆப்பிளை சீவி கட் செய்து கொடுக்க சாப்பிட்டு கொண்டிருந்தாள் பிரணத்தி. இங்க பாருமா தங்கச்சி, அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. ஒரு பொண்ணுக்கு புகுந்த வீடுதான் ரொம்ப முக்கியம். அண்ணே சொல்றேன் கேளுமா. நம்ம டிஆர் என்ன சொல்லியிருக்காரு, அடிச்சாதான் மணி ஒலிக்கும், அடிக்காட்டி அது ஒலிக்காது. என்ன ஒண்ணு, ஒலிச்சாலும் அது மணிதான், ஒலிக்காட்டாலும் அது மணிதான் என்க.
டேய் என்று நெற்றியை தேய்த்தான் உதயா. ஆவென வருண் கூறுவதை கேட்டவள், இருங்க குட்டிடான், அண்ணா இந்த உலகத்துக்கு ஏதோ சொல்ல வர்றார், நீங்க சொல்லுங்கண்ணா ஒழிச்சாலும் என்று தொடங்க படரென கதவை திறந்த தயாவோ, வருண் என் பின்னாலவா என்று விட்டு பால்கனி நோக்கி செல்ல உருண்டு புரண்டு சிரித்த உதயாவோ, என்ன சொன்ன, மணி ஒழிக்கும்னா போடி, அண்ணன் இன்னைக்கு உன்னை ஒழிச்சு கட்டாம விடமாட்டாரு என்றான். பால்கனிக்கு வந்து சுவற்றில் சாய்ந்து நின்ற வருணை இரு பக்கமும் கை ஊன்றி முறைத்து பார்த்தான் தயா. நொடிகள் நிமிடங்களாக மாறியது. தயா ஏதும் வினோவதாக தெரியவில்லை. புரிந்துவிட்டது வருணுக்கு. டான், இப்ப எதுக்கு ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு பயந்து உடனே புது பொண்ணை லாக் பண்ணி வச்சு பாக்குற மாதிரி பாக்குறீங்க என்றான். இன்னும் என்னை பத்தி என்னவெல்லாம் சொல்லி வச்சிருக்க அவகிட்ட என்றான். ஐயோ டான், உங்களை பத்தி வேற ஒன்னும் சொல்லல, கெத்தா இருக்கட்டுமேனு பேச்சுக்கு ஒரு ஃப்ளோல சொன்னா அவளும் உங்களை அப்படியே தூக்க சொல்லுவான்னு எனக்கு எப்படி தெரியும் என்றான். அண்ணா என்ற சத்தம் வர திரும்பினர் இருவரும். ஒயிட் சாஸ் பொட்டேட்டோ செஞ்சு தரேன்னு சொன்னீங்களே, பசிக்குது, செய்யலாமா என்று கையில் உருளைக்கிழங்குடன் வந்து நிற்க தலையில் அடித்து கொண்டான் தயா. உன்னை தங்கச்சியை தத்தெடுத்ததுக்கு உருப்படியா ஒரு காரியம் பண்ணிருக்க, வா ஓடிரலாம் என்று ஓடிவிட்டனர். அடுத்த சில மணி நேரங்களில் லக்ஸ் மொபைலுக்கு கால் வர மம்மி என்று கத்தினான். மற்ற அனைவரும் ஓடி வர ஸ்பீக்கரில் போட்டவன், எல்லாம் வந்துட்டாங்க என்றான். குட், எல்லாம் கவனமா கேளுங்க. பிரணதி உங்களுக்கு உயிரோடு வேணும்னா 20 லட்சம் கொடுத்துட்டு கூட்டிட்டு போங்க, இல்லைன்னா அவளை என்ன செய்வோன்னு எங்களுக்கே தெரியாது என்றவாறு வருண் கட் செய்த ஆப்பிள் துண்டை அவளிடம் நீட்ட வாங்கி சுவைத்தாள் பிரணதி. தயாவோ நெற்றியை பற்றியவாறு சாய்வு நாற்காலில் அமர்ந்திருக்க, உதயாவோ கர்ச்சீஃபால் மூக்கு வாயு என முகத்தை பாதியாக மூடியிருந்தான். சுற்றி 10-15 ஆண்கள் கூட்டம் இருக்க அனைவரின் பார்வையும் உதயாவின் மீது பதிய, டே எனக்கு சவுண்ட் அலர்ஜிடா, அதனால்தான் வாயை மூடியிருக்கேன் என்றான். வருண் கூறியதற்கு எதிர்த்திசையில் அமைதியாக இருக்க, என்னாச்சு கேட்டதா இல்லையா என்று அதட்ட, ப்ளீஸ் பிரணதியை மட்டும் எதுவும் செஞ்சிடாதீங்க என்றான் ராம். ஆப்பிளை மென்றவள் அப்படியே நிறுத்த ராம் வீட்டினரும் அதிர்ந்தவாறு அவனையே பார்த்தனர். அவளை என்ன பண்ணாலும் நான் தான் பண்ணணும், அதுக்காகவாவது அவ எனக்கு வேணும் என்றான் பல்லை கடித்து கொண்டு. ஐயோ ரவுடி அண்ணா, அண்ணன் ஏதோ கோவத்துல பேசுறாரு, நீங்க கேக்குற பணத்தை கொடுத்துட்றோம், அவளை விட்டுருங்க என்றான் பரத். டே என்ற ராமோ, நான் கூட 5 லட்சம் போட்டு 25 லட்சமா தர்றேன், அவளை நீங்களே வச்சுக்கோங்க, தாலி கட்டின பாவத்துக்காக மாசம் மாசம் மெயின்டெனன்ஸ் வேணாலும் கொடுத்துட்றேன், அவளை வெளியே விட்டுறாதீங்க என்க. ஐயோ என்ற வருணோ, உங்க பாட்டுக்கு தாலி கட்டிட்டு இஷ்டத்துக்கு இப்படி சொன்னா தங்கச்சி வாழ்க்கை என்னாகிறது? உங்களுக்காக அந்த 20 லட்சத்தை தள்ளுபடி செய்யறோம், காலையில வந்து கூட்டிட்டு போங்க. வேணாம், காலையில நாங்களே வந்து விட்டுறோம் என்று வைக்க தயா உதயா என அனைவரும் வருணை முறைத்தனர். 8:30 மணிலேருந்து 1/2 கிலோ ஆப்பிள், 2 ஆரஞ்சு, 3 மாதுளைன்னு உரிச்சு கையெல்லாம் வலிக்குது டான். இதுல தங்கச்சி பலாப்பழம் வேற கிடைக்குமான்னு கேக்குது. அந்த 20 லட்சத்துக்கு பதிலாக என் ஒரு கிட்னியை வேணா எடுத்துட்டு அவளை அனுப்பி விட்டுருங்க என்றான் வருண்.